எப்படி இவரை நம்புறது? ஒரு சின்ன விஷயம் கேட்போம். இது நடந்துச்சுன்னா அடுத்த விஷயத்த கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். அது நடக்கிறதுக்கு ஒரு 7 நாள் ஆகும். அதை கேட்கிறேன். அன்னைக்கே முடிச்சு கொடுத்தாரு. ஆக்சுவலி இவர் வந்து சிலையா வச்சிருக்கேன். ஆனா உயிரோட இருக்கிறார். இந்த சிலை, இந்த போட்டோவே நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு போட்டோ வீடியோல போடுறேன். இவர் 4 ரியாக்ஷன்ல இந்த மூஞ்சி தெரியும். எனக்கு வந்து அவர் சிரிக்கிற மாதிரி அந்த சிலை தெரியும். உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் நான் இமயமலைக்கு போயிருந்தேன். அங்க இவரை ஒரு அகோரி ரூபத்துல பார்த்தேன். பிறகு நான் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு இவர் என்கிட்ட பேசினது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்பயே சொன்னாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடு, நான் வரேன் அப்படின்னாரு. என் பையனை ஒரு தடவை நான் அடிச்சப்ப இந்த கை முழுவதும் எனக்கு மரத்து போச்சு. பயங்கரமா பனிஷ் பண்ணிட்டாரு. என்ன பண்ண, ஏன் இந்த கை இவ்வளவு வலிக்குது, மரத்து போச்சு அப்படின்னு கேட்டப்ப, எதுக்கு உன் பையனை அடிச்ச? ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்கன்னே சொல்லலாம். குருஜி அசோகா ஆஸ்ட்ராலஜர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். கிழக்கேசத்து நம்ம வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம சேனல்லயே நம்ம போட்டிருக்கோம். கேளக்கி சித்தரை பத்தி. அது நீங்க தான் வந்து பேசுனீங்க. அவரை பத்தி தெரியும்னாவே உங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்க எங்கள்ட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் எங்கள்ட்ட சொல்லியிருந்தீங்க. என் கனவுல அவர் வந்தாரு. ஒரு கோவில் அவருக்காக நான் கட்டப் போறேன் அப்படின்னு. அவர் வாக்குறுதிய வந்து நீங்க நிறைவேற்றிட்டீங்களா சார்? நிச்சயமாக. இன்னைக்கு நாள் அதுக்குதாக வந்திருக்கேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் பிரச்சனையில இருந்த மாதிரி நானும் பிரச்சனையில இருந்தேன். நான் ஒரு அறைகூவல் விடுத்தேன். அது அந்த கேளக்கியர் சித்தருக்கு கேட்டுச்சு. பொதுவாகவே இத டைரக்டா இந்த பிரபஞ்சத்துல இருந்து அவருக்கு கேட்டுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. நான் இமயமலைக்கு போயிருந்தேன். அங்க இவரை ஒரு அகோரி ரூபத்துல பார்த்தேன். அவர்கிட்ட பேசினேன். பிறகு நான் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு இவர் என்கிட்ட பேசினது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்பயே சொன்னாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடு, நான் வரேன் அப்படின்னாரு. பட் அவர் அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல பேசணுங்காட்டி எனக்கு அந்த லாங்குவேஜ் புரியல. இவர் பேரும் எனக்கு தெரியல. பின்னாடி நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது இவரை கூப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் எல்லா தெய்வத்தையும் அழைச்சிட்டேன். இப்ப எனக்கு உதவி எங்க இருந்து வரும்னே தெரியாது. அதனால சரி இவரை கூப்பிட்டு பார்க்கலாம். நடந்தா ஓகே அப்படின்னு சொல்லிதான் இவரை கூப்பிட்டேன். ஐயா உங்க பேரு கூட மறந்துட்டேன். நீங்க எனக்கு வந்து எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது காப்பாத்துங்கண்ணே. அப்பதான் கேளக்கியர் சித்தர் வந்தாரு. இந்த 2 மந்திரமும் கொடுத்தாரு. முதல் மந்திரத்தை நான் பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்தேன். 2வது மந்திரத்தை கோவில் கட்டி தான் கொடுக்கணும்னு சொல்லி போன வருடம் கோவில் கட்டி 2வது மந்திரத்தையும் கொடுத்தேன். இன்னைக்கு 1 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் இந்த கேளக்கியர் மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய வேண்டுதல் நடந்து போன வருடம் முதல் தடவை சில பிரதிஷ்டை பண்ற அந்த விசேஷத்துக்கு 38,000 பேர் வந்திருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. எல்லாரையும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்க வச்சிருக்கிறோம். இதுதான் நம்ம செஞ்ச ஒரு இது. 2வது, இந்த கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே லைஃப் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வராங்க. இன்னைக்கு அப்ப நாம கொடுத்த வாக்குறுதி ஒரு சின்ன கோவில் கட்டியிருந்தோம். ஆனா இவருக்கு ஒரு பெரிய கோவில் கட்டுறோம், கற்கோவில் கட்டுறது நான் வாக்குறுதி கொடுத்திருந்தேன். இன்னைக்கு தேதிக்கு அந்த கற்கோவில் கட்டி முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். வருகிற மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மகா கும்பாபிஷேகம். ஆமா, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன வாக்குறுதியை, அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திட்டேன். அவர் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். நான் நிறைவேற்றிட்டேன். எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து என்னை விடுவிச்சிருங்க, உங்களுக்கு கோயில் கட்டுறேன்னு அதை நடத்தி முடிச்சிருக்கேன். அவரோட உதவியால தான் இதை செஞ்சிருக்கேன். இதை நானா செய்யல. பக்தர்களுடைய உதவி, கேளக்கியர் சித்தரோட அருளால இதை இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்கோம். வருகிற மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு கேளக்கியர் சித்தருக்கு மகா கும்பாபிஷேக விழா நடக்குது. தமிழகம் எங்கும் உள்ள பக்தர்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட வெளிநாடுகள் பக்தர்கள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்றாங்க. நீங்களும் அவசியம் கலந்து கொள்ளுங்க. 1008 தீர்த்தங்கள், 1008 லிட்டர் பன்னீர் அபிஷேகம், 1008 லிட்டர் பால் அபிஷேகங்களோட ஐயாவுக்கு பிரம்மாண்டமா இதை நம்ம செய்ய இருக்கிறோம். நம்ம கேளக்கியர் சித்தர் கோவில் எங்க இருக்குன்னா, கூகுள் மேப்ல கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிங்க. ஈரோடு மாவட்டம், அந்தியூர் வட்டம், வெள்ளித்திருப்பூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல விராலி காட்டூர்ங்கிற பஸ் ஸ்டாப்ல அமைஞ்சிருக்கு. நீங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்தியூருக்கும் பக்கத்துல. அனைவரும் வாங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அவசியம் எல்லாரும் வாங்க. கேளக்கியர் சித்தர் நமோ நமः. ஓகே சார். ஸோ நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அப்பதான் வந்துட்டு நான் இப்படி ஒரு விஷயம் முடியாதுன்னு நினைக்கும்போது தான் சித்தரை தேடி வந்தாங்க அப்படின்னு. அது மாதிரி உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குல்ல. வேலைக்கு சித்தர் உங்க வழிபாடு நீங்க ஆரம்பிச்சது உடனே ஒரு விஷயம் மாறி இருக்குல்ல. அப்படி ஏதாவது விஷயம் நடந்துச்சா?
எல்லாருக்கும் இப்ப இருக்கிற டவுட் மாதிரி எனக்கு இருந்துச்சு. இவர் கனவுல வந்து என்கிட்ட பேசின உடனேயுமே இவர் கேளக்கியர் அப்படின்னு சொன்னாரு. இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. காலையில எந்திரிச்சு நான் என்ன நினைச்சேன்னு ஒரு நமக்கு தெரியல. காலையில கூகுள்ல அடிச்சா இந்த கேளக்கியருங்கிற எப்படியும் வந்துரும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காலையில எந்திரிச்சு கூகுள்ல அடிக்கிறேன், ஒரு டீட்டெயிலும் வரல. நான் நினைச்சிட்டேன் பரவாயில்ல, பேரை தப்பா கேட்டுட்டேன் போல கனவுல. போச்சு, இவரை மறுபடியும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நீங்க மறுபடியும் வாங்க, உங்க பேரை தப்பா கேட்டுட்டேன் போல, உங்க பேரை இன்னொரு தடவை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. கேளக்கியர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, இதுக்கு மேல இவரை சந்தேகிக்க வேண்டாம். ஆனாலும் எப்படி எனக்கு இருக்கிற பிரச்சனைய தீர்க்கவே முடியாது நான் நம்புறேன், இவரு நான் தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னாரு. எப்படி இவரை நம்புறது? ஒரு சின்ன விஷயம் கேட்போம், இது நடந்துச்சுன்னா அடுத்த விஷயத்த கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். அது நடக்கிறதுக்கு ஒரு 7 நாள் ஆகும். அதை கேட்கிறேன், அன்னைக்கே முடிச்சு கொடுத்தாரு. அடுத்து பெரிய விஷயம் கேட்கிறேன், அதை முடிச்சு கொடுத்தார். அதுக்கப்புறம் இனிமேல் இவரை வேஸ்டே பண்ணக்கூடாது, நம்ம லைஃப் டைம் டார்கெட்டை கேட்டுற வேண்டியதான் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் டைம் டார்கெட்டை கேட்டேன். அது ப்ரோக்ரஸ் ஆன உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப இது எனக்கு மட்டும்தான் பலிக்குதா, இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் பலிக்குதா ம். அப்படின்னு சொல்லி என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். நீங்க இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லிப்பாரு. நான் வந்து சும்மாவே தான் கூப்பிட்டேன், கிழக்கர் சித்தரையா வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை சொன்ன உடனே எனக்கு வந்துட்டாரு. ஓகே. நீங்க எந்த அளவுக்கு பக்தி நிலையில இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால என்ன பண்ண, நான் ஒரு செட் ஆஃப் வரிமுறையை கொடுத்துட்டேன். நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிங்க, குளிச்சிருங்க, சுத்தபத்தமா ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு நெய் தீபம் வச்சு கிழக்கு திசை பார்த்து உட்காந்து 1008 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கிழக்கே சித்தர் வாங்கன்னு கூப்பிடுங்க, அவர் வருவாரு அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கும் பார்த்தா அந்த சிம்டம் எல்லாம் கிடைக்குது. ஏன்னா இப்ப வந்தாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, விபூதி வாசனை, சந்தன வாசனை, சுருட்டு வாசனை, நெய் வாசனை, இந்த எல்லாம் வரும். வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி ரூபத்துல காட்சி கொடுப்பார். பட்டாம்பூச்சி வந்து உங்க தொட மேலேயே உட்காரும், கையில உட்காரும். கருவண்டு உங்க தலையை சுத்தி அப்படியே குழவி வட்டமிடும். இது எல்லாமே அவங்களுக்கு நடக்குது. எனக்கு நடந்த எல்லா அதிசயங்களும் அவங்களுக்கு நடக்குது. அப்புறம் நண்பர்களுக்கு கொடுக்குறேன். இப்படியே இந்த வளையம் பெருசாகிக்கிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, இது ஒரே ஒரு என் ஃபேஸ்புக்ல ஒரே ஒரு சின்ன ரீல்ஸ் மட்டும் போடுறேன், அதை 30 லட்சம் பேர் பாக்குறாங்க. அப்புறம் முயற்சி பண்றாங்க, அதுல பல லட்சம் பேருக்கு இது நடக்குது. எஸ், சம்திங் இந்த மந்திரத்துல என்னமோ இருக்கு அப்படின்னு அவங்க உணர்ந்துட்டாங்க. சில பேர் அதுல ஒரு சில விஷயங்கள் கேட்கறாங்க, சின்ன சின்ன விஷயம். ஏன்னா நான் புதுசா ஒரு விஷயத்த சொல்றேன், அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் கேட்ட எல்லாருக்குமே நடக்குது. பரவாயில்ல, இது ஏதோ ஒரு சம்திங் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லட்சங்கள் தாண்டி 1 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துறாங்க, நல்லா இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா எனக்கு இருக்கு. ஓகே சார். ஸோ நீங்க இதிலயே வந்துட்டு அவர் கூட எப்படி இணைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் நீங்க பேசும்போது எங்களுக்கு தெரியுது. இது ஒரு பட்டாம்பூச்சி ரூபத்துல அப்படிலாம் நீங்க நெறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணீங்கல்ல. இவர்ட்ட வந்துட்டு எல்லா சித்தர தாண்டி இவர்கிட்ட என்கிட்ட எனக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அதான் ஏதாச்சும் இருக்கா உங்க லைஃப்ல? எஸ், இவரோட சிலையே இப்படி இருக்கும். ஆக்சுவலி இவர் வந்து சிலையா வச்சிருக்கேன், ஆனா உயிரோட இருக்கிறார். இந்த சிலை, இந்த போட்டோவே நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு போட்டோ வீடியோல போடுறேன். இவர் 4 ரியாக்ஷன்ல இந்த மூஞ்சி தெரியும். எனக்கு வந்து அவர் சிரிக்கிற மாதிரி அந்த சிலை தெரியும். உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் தவ கோலத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியும். இவரை கூப்பிட்டு கேட்டோம் அப்படின்னா, இல்லைங்க அவர் எந்த ரியாக்ஷன் இல்ல, அமைதியா இருக்கிறாரு. இன்னொருத்தரை கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னா, இவர் கோவமா இருக்கிறாரு. சில பேர் வந்து நாக்க கடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஒரே சிலை தான். ஆனா பாக்குறவங்க கண்ணுக்கு வித்தியாசமா தெரிகிறார். 2வது, இவருக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். இவர் முன்னாடி குழந்தைகளுக்குலாம் என்னென்னலாம் சாக்லேட்ல என்ன பிடிக்கும் அதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா இவர் உண்மையாலுமே வந்துருவார், ஓடி வந்துருவார். நான் எனக்கு இவருக்கு இந்த ஒரு கேரக்டர் இருக்குங்கிறங்காட்டி எனக்கு ஒரு விளையாட்டு பொருள் வேணும்னு நான் கேட்டேன். அது நான் சின்ன வயசுல ஆசைப்பட்டு அது எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. இவர் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாருன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு அந்த வீடியோ கேம் வேணும், அதுவும் எல்லோ கலர் தான் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். இப்பதான் அது வீடியோலயே சொல்றேன். அந்த வீடியோ கேம் இப்ப இல்ல. அந்த பட்டன் டைப் வீடியோ கேம் அது இப்ப இல்ல, கிடைக்காது. ஒரு சில மாதங்கள் கழிச்சு அமெரிக்கால இருந்து ஒருத்தங்க என்னை பாக்குறதுக்கு வராங்க. அவங்க கேட்டாங்க, உங்க பையனுக்கு என்ன வயசு? என் பையன் சின்ன பையன் அப்படின்னா, அவனுக்கு என்ன பிடிக்கும்? ஒரு புக்ஸ் மெட்டீரியல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்க என்னை பாக்குறப்ப முதல் பைக்குல இருந்து எடுத்தது அந்த எல்லோ கலர் வீடியோ கேம் என்கிட்ட கொடுக்குறாங்க. இதை உங்க பையனுக்கு கொடுங்க அப்படின்னாங்க. இந்தியாவிலேயே இல்லாத பொருள், ஒரு குழந்தைகளுக்கு பிடிக்குன்னு சொல்லி என்னை பார்க்க அமெரிக்கால இருந்து ஒருத்தங்க வரவங்கள்ட்ட அந்த பொருள் அங்க பார்சல் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. என் பையனை ஒரு தடவை நான் அடிச்சப்ப இந்த கை முழுவதும் எனக்கு மரத்து போச்சு. பயங்கரமா பனிஷ் பண்ணிட்டாரு. என்ன பண்ண, ஏன் இந்த கை இவ்வளவு வலிக்குது, மரத்து போச்சு அப்படின்னு கேட்டப்ப, எதுக்கு உன் பையனை அடிச்ச, அடிக்காத அப்படின்னு சொன்னாரு. கிழக்கிற்கும் குழந்தைகளுக்கும் தொடர்புண்டு, பறக்கும் பட்சிகளுக்கும் இவருக்கும் தொடர்புண்டு. நான் எங்க கோவில் எழுதியிருப்பேன், பறவைகளின் வேந்தன் அப்படின்னு எழுதியிருப்பேன். இவரு சம்திங், இவர் ஏதோ ஒரு லோகத்துல இருந்து வந்தாருன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த லோகத்துல இவங்க எல்லாருமே பறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு என்னுடைய புரிதல் இருக்கு. எனக்கு இப்ப இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையின் வச்சு நான் கண்டே பிடிச்சிட்டேன், இவங்க கம்பல்சரி பறக்குறாங்க அப்படின்னு. இந்த கோவில் கட்டுவதற்குமே
எனக்கு குள்ள மனிதர்கள் மாதிரி 2 பேர் அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்களுடைய சக்தினாலதான் நான் இதை எல்லாமே செஞ்சே முடிச்சேன். இவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு என் பையன் கண்ணுக்கு கண்டுபிடிச்சு என் குழந்தை 10 மாத குழந்தை அவ காட்டி கொடுத்துதான் எனக்கு சில விஷயமே ஐ ஓப்பனிங்கே ஆச்சு. நான் ஒரு நாய் வளர்த்துறேன். அந்த நாய் ஏன் இப்படி ஒரு பிஹேவியர்லாம் பண்ணிட்டு இருந்து ஏன் குழந்தைகள் எல்லாம் போய் தாவி தாவி பிடிச்சிரும், ஏன் இவன் இப்படி பண்றாங்கிறதே ஒரு 10 மாதம் கழிச்சுதான் எனக்கான இதுக்கான உண்மையே என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. இப்ப கேளக்கியர் சித்தர் ஒரு லோகத்துல இருக்கிறார். அவருக்கு ஒரு ரெக்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அவர் தனக்கான பணிவிடைக்காரர்கள் மாதிரி வச்சிருக்காரு. அவங்க எல்லாமே ஹைட் கம்மியாவும் இருக்காங்க. ஒரு 3 அடி தான் இருக்காங்க. இவ்வளவுதான் இருக்காங்க. அவங்க நடக்கிறது இல்ல, அவங்க பறக்குறாங்க. சர்ரு சர்ருன்னு காத்து மாதிரி போறாங்க வராங்க. இவங்க ஒரு பிரமிப்பு அந்த மாதிரி இவங்க வடிவத்துல இருக்காங்க. ஸோ சித்தர்களுக்கான ஒரு வழிபாடு முறைகளும் அவங்கள பத்தியும் நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். கேளக்கியர் சித்தர் நமோ நம. நன்றி.